ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லா சத்தத்தை உயர்த்தி ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு என்ன உண்டாகட்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் சந்தோஷமா இருக்கலாம் ஒரு அல்ல சொல்லுங்க. சொல்லுங்க, கையை உயர மாட்டேங்க. சந்தோஷமா இருக்கலாம் ஒரு அல்ல சொல்லுங்க. சந்தோஷமா கரங்களை அசைத்து வரல சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய முகங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்கிறீங்களா கேளுங்க. சிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். நமக்கு நிறைய ஜெப குறிப்புகள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து சில ஜெப குறிப்புகள் வருகிறது. இந்த ஜெப குறிப்பு வருவதற்கு காரணம் என்னன்னா, ஒரு டிவியில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு டிவிக்கு நம்ம கொடுக்குறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இதையும் கொடுக்குறோம். இதுக்கு அதிகமான செலவுகளும் உண்டு. ஆனால் மக்கள் பயன்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஷம்மா டிவி மாத்திரம் இந்த கன்னியாகுமரி மாவட்டமும் சற்று திருவனந்தபுரமும் திருநெல்வேலியும் விருதுநகர் இப்படிப்பட்ட ஏரியாவில் தான் நம்முடைய ஷம்மா டிவி கிடைக்குது. அதுவும் கொஞ்ச நாட்கள் ஆட்டு ஒரு 9 சேனலில் நம்ம ஓடிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 3-4 சேனலில் தான் ஓடுது. டெய்லி ஃபோனுக்கு மேலே ஃபோனு. ஏன் பாஸ்டர் இதை நிறுத்துனீங்க சொல்லி டெய்லி ஃபோனுக்கு மேலே ஃபோன் என்ன செய்யுது? சவுண்டே கேட்கலடா, ஒன்றுமே கேட்கல. ஃபோனுக்கு மேலே ஃபோன் நிறைய வருது. அவங்கள்ட்ட எப்படி பதில் சொல்லணும்னு தெரியல. ஏன்னா அதுக்கு அதிகமான நமக்கு செலவு உண்டு. சற்று அது குறைபட்டிருக்கிறதால சற்று நிறுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதிகமாக ஜெபிச்சிங்கன்னா அதனுடைய பலன் நிச்சயமாய் வரும். கைகளை உயர்த்தி அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வருஷத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை என்ன சொல்லுங்க சொல்லுங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம், ஜெயமோ கர்த்தரால் வரும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இந்த வருஷம் நமக்கு ஆண்டவர் ஒரு ஜெயத்தின் ஆண்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன ஆண்டு கொடுத்திருக்கிறாரு? ஜெயத்தின் ஆண்டு. இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தின் ஆண்டை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம், ஜெயமோ கர்த்தரால் வரும். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வசனத்தை படிப்போம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து படிப்போமா? எல்லாம் சேர்ந்து படிப்போமா? புதிய ஏற்பாட்டில் 246ஆம் பக்கத்தில் இருக்குது. சேர்ந்து படிப்போமா? அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எல்லாம் சேர்ந்து படிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. எல்லாம் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு எங்களுடைய குடும்பத்தை கொண்டு இயேசுவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்படியுமே வெற்றி சிறப்பதற்கு தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அது எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் நீங்களும் நானும் எங்கெல்லாம் போகிறோமோ எல்லா இடங்களிலேயும்
நம்மை கொண்டு அவரை இயேசுவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அர்த்தம் என்ன? நம்மை கொண்டு நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு தருகிற நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் அல்ல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை நம்மளோடு கூட இருக்கிறதை ஆண்டவர் மக்கள் நம்முடைய குடும்பத்தார் தேசத்தார் பார்த்து வியக்கத்தக்க ஆச்சரியப்படத்தக்க நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த வார்த்தையை இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நம்மை கொண்டு நம்முடைய குடும்பத்தை கொண்டு இந்த உலகத்திலே ஜெயத்தை அவர் உயர்த்தி காட்டுவதற்கு அந்த வெற்றியை உயர்த்தி காட்டுவதற்கு நான் 3 காரியத்தை உங்களோடு முன்வைத்தேன். ஒன்று, ஆண்டுடைய சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகள் அதிகமாக துதிக்க வேண்டும். அதிகமாக துதிக்க வேண்டும். துதியை குறித்து நான் உங்களோடு பேசினேன். துதிக்கும் ஒன்று துதிக்க வேண்டும், இரண்டாவது ஜெபிக்க வேண்டும், மூன்றாவது அவர் மேல் விசுவாசம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, துதி என்று சொன்னால் ஒன்று கவனமாய் கேளுங்கள். ஜெபிக்கும் பொழுது தேவன் தம்முடைய தூதனை தான் அனுப்பி விடுகிறார். அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்து தூதனை அனுப்பி விடுகிறார். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவரை துதிக்கும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, அவரை போற்றி ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே தேவனே துதிக்கிற இடத்துக்குள் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் இறங்கி வந்து அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு சேர்ந்து அவரை துதிக்கிறதை குறித்து அன்று பவுலும் சீலாவும் அவருடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டது, வாய் கட்டப்படவில்லை. அவங்களை பாடி துதி செய்தார்கள். துதி செய்ய தொடங்கின உடனே ஒரு பூமி அதிர்ச்சியை கர்த்தர் கொடுத்தார். அங்கே பூமி அதிர்ச்சி கொடுத்த உடனே அஸ்திபாரம் குலுங்கியது, கதவுகள் திறந்தது, கட்டுகள் கலந்தன. அங்கே துதியினார் அந்த பவுலும் சீலாவும் விடுதலை பெற்றது மாத்திரமல்ல, சிறைச்சாலை அதிகாரிகளும் குடும்பமும் அன்று இரவோடு இரவு ஞானஸ்தானத்தை பெற்றதையும் இயேசுவை அறிந்து கொண்டதையும் நாம் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் யோசபாத் அவனோடு சேர்ந்த ஜனங்களும் ஆண்டவருடைய சமூகத்தை துதித்த பொழுது ஆண்டவர் மேன்மையான வெற்றியை கொடுத்ததையும் நான் உங்களோடு பேசினேன். கடந்த வாரத்திலே நான் உங்களோடு பேசின வார்த்தை என்ன? ஜெபத்தை குறித்து. ஜெபத்தை குறித்து 100க்கு அதிபதி கொர்நேலியு என்பவன், அவனுடைய குடும்பம் இருந்தது. அருமையானவர்களே, 100 ஜனங்களை மேய்க்கிற ஒரு அனுபவம் இருந்தது. இவைகளின் மத்தியிலும் அவன் எப்பொழுதுமே ஜெபித்துக் கொண்டிருந்தான். அந்த ஜெப வேளை அது 9ஆம் மணி வேளை. அந்த 9ஆம் மணி வேளையிலே அவனுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் மேன்மையின் பதிலை கொடுத்தார். தூதனை அனுப்பிவிட்டார். கொர்நேலியுவே என்று கூப்பிடுகிறார். உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் என் சமூகத்தில் வந்து நினைப்பட்டதாய் எட்டி இருக்கிறது சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே நேரத்திலே இது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களோடு பேசினேன். அதோடு கூட அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து பேதுருவும் யோவானும் அந்த 9ஆம் மணி வேளையிலே தேவாலயத்துக்கு புறப்பட்ட பொழுது அந்த வழியிலே 40 வயது நிரம்பின தாயின் கற்பத்திலே சப்பானியாய் பிறந்த 40 வயது நிரம்பின ஒரு மரிபனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். 40 வயது வரையிலும் அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 9ஆம் மணி நேரம் கொர்நேலியு ஜெபித்ததும் 9ஆம் மணி நேரம், பேதுரு யோவானும்
தேவாலயத்துக்கு சென்றதும் 9ஆம் மணி நேரம். இந்த 9ஆம் மணி நேரத்திலே அங்கே என்ன செய்கிறது? அந்த பேதுரு யோவானும் பிச்சை கேட்கிற அந்த வாலிபனை பார்த்து சொல்லுகிறார், எங்களிடத்தில் வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, ஆனால் எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். ஒரு அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. எங்களிடத்தில் உள்ளது உங்களுக்கு. அவர்கிட்ட உள்ளது என்ன இருந்தது? பணம் இல்லை, பொருள் இல்லை, ஆனாலும் இயேசுவின் நாமம் இருந்தது. அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி கையை பிடித்தான், தூக்கி விட்டான். அவன் எழும்பி நின்றான். அவனுடைய கைகளும் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு அவன் குதித்தான், துதித்தான். துதித்து கொண்டே தேவாலயத்துக்குள் அவனும் பிரவேசித்தான் என்று வேத வசனத்திலே பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ஒரு சமயத்தை ஒதுக்கும் பொழுது, ஒதுக்கி ஜெபிக்கும் பொழுது, அந்த ஜெப நேரத்திற்கு நிச்சயமாய் அற்புதங்கள் உண்டு. அற்புதங்கள் எல்லாரும் எழும்பும் ஜெபிச்சு முடிப்போம். எழுங்க, எல்லாரும் எழும்புங்க. ஒரு அல்லேலூயா சொல்லவே மாட்டேங்கிறீங்களே, சத்தத்தை கேட்கறீங்க, ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சரி, ஜெபிச்சு உங்களை அனுப்பிடலான்னு பார்க்குறேன். நாங்கள் வேணா இங்கிருந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். அல்லேலூயா. அடிக்கடி அல்லேலூயா சொல்லிட்டு இருங்க. ஆமே. அங்கே என்ன செய்தது? நீங்களும் நானும் ஒரு ஜெப நேரத்தை ஒதுக்கி முக்கியமான காரியங்களுக்காக ஜெபித்தா அந்த ஜெபத்தில் அற்புதம் நடைபெறும். அல்லேலூயா. அற்புதம் நடக்குமா நடக்காதா? நடக்கும். கைகளை உயர்த்த சொல்வது அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்த சொல்வது அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்னைக்கு நான் ஜெபத்தை குறித்து தான் உங்களோடு பேச போகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம். இந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, அதை தொடர்ந்து படிக்கலாம். 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கினார் என்று சொல்லப்படுகிறது. அங்கே துன்பப்படுத்த துவங்கினார். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தார்கள். சிலவங்களை துன்பப்படுத்துறாங்க, சிலவங்களை கொலை செய்கிறார்கள். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு ஏதோ சற்று எவ்வளவோ மேன்மை அடைந்திருக்கிறது. இந்த கொலைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா நீங்க நார்த்தில் போய் பாருங்க, வட மாநிலத்தில் போய் பாருங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவர்கள், சபையை நடத்தக்கூடியவர்கள் எவ்வளவு பாடுபடுகிறார்கள். எவ்வளவோ ஆயிரங்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பேர் நிர்வாணமாக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்கள் கைகளும் கால்களும் இழந்திருக்கிறது. எத்தனையோ குடும்பங்களை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களை காண முடியவில்லை. கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அறிவித்த அநேக குடும்பங்கள் காணவில்லை. காணாத பார்த்தா எங்கு பிரேதங்களா கிடக்கிறதோ, அல்லது எங்கே சிறைச்சாலையில் இருக்கிறதோ, அல்லது எங்கே தேவனுடைய பிள்ளைகளை காணாமல் எங்கே கொண்டு போட்டார்களோ தெரியவில்லை. அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வட மாநிலத்திலே இன்னைக்கும் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஏரோது ராஜா சபையில சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டையை கரைக்கிறார் கொலை செய்தது போல இன்னைக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஜனத்தை இன்னைக்கு தேசம் கொலை செய்கிறது. அந்த இரத்தங்கள் ஆணுடைய நீ வடிக்கிற கண்ணீர்கள் துருத்தியில் வைக்கப்பட்டது போல அந்த இரத்தங்கள் எல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார். யார் யாரெல்லாம் கொலை செய்கிறார்களோ, யார் யாரெல்லாம் அவர்களை ஆண்டு பிள்ளைகளை அழித்தார்களோ, ஒரு காலங்கள் வருகிற அந்த இரத்தத்தை கர்த்தர் குடிக்க கொடுக்க வச்சிருக்கிறாரா. அது வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய பிள்ளைகளை கொலை செய்து இரத்தமாக ஓடுகிறது அல்லவா. அந்த இரத்தத்தை கர்த்தர் கணக்கு வைத்து எவன் இந்த மனுஷன் கொலை செய்தானோ அவனை அந்த இரத்தத்தை குடிக்க கர்த்தர் வைத்திருக்கிறார் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே
இந்த தேசம், இந்திய தேசம், நாம் நீங்களும் நான் இப்பொழுது சுகத்தோடு இருக்கிறோம். அருமை, எந்த உபத்திரமும் இல்லாமல் இருக்கிறோம். அது ஜெபிப்பதற்கு நேரம் கிடைத்தாலும் ஜெபிக்கவில்லை, துதிப்பதற்கு நேரம் கிடைத்தாலும் துதிக்கவில்லை. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மக்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னாலும் சொல்வதற்கு நேரம் இல்லை. மலட்டு தன்மைகளாக அநேக ஜனங்கள் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் இங்கே சொல்கிறது, அப்பொழுது யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத ஒரு அப்ப பண்டிகையா இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, சிலரை துன்பப்படுத்துகிறார்கள், சிலரை கொலை செய்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, பேதுருவையும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பேதுருவையும் பிடிக்க தொடங்கினார்கள். அது ஒரு பண்டிகை நாளாக இருந்தது. பிடிக்க தொடங்கினவர்கள் பேதுருவை பிடித்து விட்டார்கள். 4ஆம் வசனம், பேதுருவை பிடித்து விட்டார்கள். பேதுருவை பிடித்து என்ன செய்தாக தெரியுமா? அவரை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பதாக அவனை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 தேவனுடைய பிள்ளைகளே வகுப்புகளில் வசமாய் ஒப்புவிக்கிறதை பார்க்க முடிகிறது. பேதுருவை பிடித்து விட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோவானுடைய சகோதரனாய் யாக்கோபை எப்படி பட்டைய கரைக்கினால் கொலை செய்தார்களோ அதுபோல கொலை செய்வதற்கு இந்த பேதுருவை பிடிக்க தொடங்கினார்கள். பேதுருவை பிடிக்க தொடங்கி என்ன செய்தார்கள் தெரியுமா? அவனை பிடித்து விட்டார்கள். பிடித்து சிறையிலே கொண்டு போட்டு விட்டார்கள். சிறையிலே போட்டுவிட்டு உள்காவல் அறையிலே அவனை அடைத்து விட்டார்கள். உள்காவல் அறையிலே அடைத்து விட்டு ஒவ்வொரு காவலுக்கும் 4 போர் சேவர்களை நிறுத்தி இவன் வெளியே வரவிடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தப்பி போய்விடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ராஜாவின் கட்டளை. அந்த ராஜாவின் கட்டளை அவருடைய வாழ்க்கையிலே இருந்த பொழுது என்ன நடக்கிறது? அப்படியே 5ஆம் வசனத்தை படியுங்கள். 5ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையிலே பாருங்கள், அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையிலே சபையார், யார் சொல்லுங்க பாப்போம், யார் சொல்லுங்க பாப்போம், சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கைகளை உயர்த்த சொல்லுவலேலுயா, சத்தத்தை உயர்த்த சொல்லுவலேலுயா. ஒருவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். என்னுடைய சகோதரன் சிறையிலே அடைக்கப்பட்டு விட்டானே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறானே. அவனை நாளை காலையிலே அவனை வெளியே கொண்டு வந்து ஜனத்திற்கு முன்பதாக அந்த பண்டிகை நாட்களிலே ஜனத்துக்கு முன்பதாக கொண்டு வந்து அந்த ஆண்டுடைய பிள்ளைகளே, அந்த யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை எப்படி பட்டையை கரைக்கினால் கொலை செய்தார்களோ அது போலவே இவனை கொலை செய்வதற்கு, அந்த பஸ்கா பண்டிகையின் முந்தைய நாட்களிலே கொலை செய்வதற்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறானே. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே அவர் காக்கப்பட்டிருக்கையிலே சபையினுடைய ஜனங்கள், ஐயா என் ஜனங்களை எங்களோடு கூட இருந்து சுவிசேஷத்தை அறிவித்த என்னுடைய சகோதரனை பேதுருவை பிடித்துக் கொண்டு போய்விட்டார்களே என்று சொல்லி சபையா அவனுக்காக தேவனை நோக்கி உறங்கி ஜெபிச்சாங்களா? எப்படி ஜெபிச்சாங்க சொல்லுங்க? எப்படி ஜெபிச்சாங்க? தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். ஊக்கத்தோடு ஜெபித்த பொழுது வேதம் சொல்லுகிறது, ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் அவன் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று அந்த குறித்த நாளுக்கு முந்தின நாள் இந்த சபையார் ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார்கள். ஊக்கத்தோடு ஜெபிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு
2 சங்கிலிகளினால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவிலே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவல்காரரும் முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சம்பவங்கள் காத்து கொண்டிருந்தார்கள். காத்து கொண்டிருக்கும் பொழுது 7ஆம் வசனம் சொல்கிறது, என்ன சொல்கிறது? அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். கைகளை உயர்த்தி சொல்வதே லூயா. கர்த்தருடைய தூதன் எங்கே வந்து நிற்கிறார்? எங்கே வந்து நிற்கிறார்? சிறைச்சாலையிலே கர்த்தருடைய தூதன் வந்து நிற்கிறார். அந்த சிறைச்சாலையிலே அந்த கர்த்தருடைய தூதன் வருவதற்கு காரணம் யார்? சபையார் ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார்கள். ஊக்கத்தோடு ஜெபிக்கும் பொழுது அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நிற்கிறார். அந்த சிறையிலே வந்து நிற்கிறார். சிறையிலே வந்து நின்றார். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. ஒரு அல்ல சொல்லுங்களே லூயா. அறையிலே என்ன வந்தது? வெளிச்சம் வந்தது. தூதன் வந்து நின்றார். அறையிலே வெளிச்சம் வந்தது, பிரகாசித்தது. அவன் பேதுருடைய விலாவிலே தட்டுகிறார். யார் தட்டுகிறார்? தூதன் தட்டுகிறார். தட்டின உடனே சீக்கிரமாய் எழுந்திரு. நடக்கிற சம்பவம் என்ன? நடுவிலே சேவகர் நடுவிலே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். காவல்காரரும் முன்னிருந்து காத்து கொண்டிருந்தார்கள். அங்கே 2 சங்கிலினால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவிலே நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். அர்த்தம் என்ன? ஒரு சேவகன் ஒரு பக்கமாக சங்கிலியை பிடித்து வைத்திருக்கிறார். இன்னொரு சேவகன் இன்னொரு பக்கமாக சங்கிலியை பிடித்து வைத்திருக்கிறான். அவன் இங்கு அசைந்தாலும் இவனுக்கு தெரியும், இங்கு அசைந்தாலும் இவனுக்கு தெரியும். ஆனால் தப்பி போக 1% கூட சான்ஸே கிடையாது, அறிகுறியே கிடையாது. அவ்வளவு நெருக்கமான பாதையிலே, சிறைச்சாலையிலே, கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலைமையிலே அவன் கிடக்கிறான். கிடக்கும் பொழுது பேதுரு விலாவிலே தட்டுகிறார். விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று சொல்லுகிறார். சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினார். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து என்ன செய்தது? விழுந்தது. கைகளை உயர்த்த சொல்வதே லூயா. சங்கிலிகள் விழுந்தது. கெட்டு கெட்டாக இருக்குது. உலகத்தில் சொல்லுவாங்க கெட்டு கெட்டா இருக்குது, புட்ட நாய் கொண்டு போச்சுட்டு என்று சொல்லுவாங்க. அப்படித்தானே சொல்லுவாங்க. சங்கிலியா 2 பேரும் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா சங்கிலி யாருடைய கையிலிருந்து கலந்தது? பேதுருடைய கையிலிருந்து சங்கிலி கலந்துட்டு அவங்க 2 பேரும் சங்கிலியை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஓ, சங்கிலி கலந்தன, அவனை கையிலிருந்து விழுந்தன, கையிலிருந்து சங்கிலி விழுந்தன. அடுத்த வசனம் என்ன சொல்லுங்க தெரியுமா? தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டிக்கொள், உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்றார். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. என் பின்னே வா, உன் பின்னே வா, அறையை கட்டு, பாதரட்சியை தொடுத்துக்கொள். அந்தபடி அவன் செய்தான். தூதன் பின் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா. கைகளை உயர்த்தி சொல்லுவதே லூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவதே லூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையார் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஒரு வல்லமை பாருங்கள். சபையார் ஊக்கமா ஜெபிக்கிற ஜெபத்திற்கு இங்கே ஒரு மகிமையை பாருங்கள். பரலோகத்திலே தேவனை இருக்க விடாதபடிக்கு தூதனை அனுப்பிவிட்டு சிறையிலே ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணி கைகள் கட்டப்பட்டு பேதுருடைய கை மாத்திரம் இருக்குதானே சங்கிலி கலந்து போகிறதே, அற்புதங்கள் நடக்கிறதே. சொல்லுகிறார், நீ போர்த்திக் கொண்டு என்ன செய்? என் பின்னே வா. அந்தபடியே
அவர்கள் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனானவன் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனத்தை காண்பதாகவே அவன் நினைக்கிறான். இது உண்மையாய் நடக்கிறது. அருமையாளே, அது என்ன சொல்வார்கள், நேச்சராக நடக்கிறது. ஆனாலும் இந்த பேதுருவுக்கு ஒரு சொப்பனத்தை காண்பது போல, ஒரு தரிசனத்தை காண்பது போல அவருடைய வாழ்க்கை நிற்கிறது. நிற்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் முதலாம் காவலையும் அங்கே சிறைச்சாலைக்குள்ளே முதல் காவல், இரண்டாம் காவல், அங்கே போர் சேவர்கள் எல்லாம் நின்று பாதுகாக்கிற, கண் விழிப்போடு பாதுகாக்கிற அந்த காவல், அவ முதலாம் காவலையும் இரண்டாம் காவலை கடந்து நகரத்துக்குள் போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது, இரும்பு கதவண்டையிலே வந்தபோது கைகளை உயர்த்த சொல்வதே லூயா. இரும்பு கதவண்டையிலே வந்த பொழுது ஏர்போர்ட்ல எல்லாம், பெரிய பெரிய கடைகளில் எல்லாம் அறிவியாளர்களே சென்சார் ஸ்கேன் பண்ணி அந்த கதவை திறப்பது போல, கதவை திறப்பது போல இன்னைக்கு என்ன செய்யறது, அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாலே சென்சார் இல்லாத பெரிய கதவு. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் புறப்பட்டு போகும் பொழுது முதலாம் காவல் கதவு திறந்து கொடுக்கிறது, இரண்டாம் காவல் கதவு திறந்து கொடுக்கிறது, மூன்றாம் காவல் யாருமே வெளியே வர முடியாதபடிக்கு பெரிய கதவுகள், பெரிய கதவுகள். அந்த கதவுகள் பூட்டப்பட்ட நிலைமையிலே இந்த தூதன் முன்னே போகிறான், பேதுரு பின்னே வருகிறான். வரும் பொழுது அது இரும்பு கதவண்டையிலே வரும் பொழுது, இரும்பு கதவண்டையிலே வரும் பொழுது அந்த கதவு என்ன செய்தது சொல்லுங்க பார்ப்போம், தானாய் திறவுண்டது. கைகளை உயர்த்த சொல்லுவதே லூயா. அந்த கதவை திறந்தது யார்? அந்த கதவை திறந்தது யார்? தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கதவு திறக்கப்படுவதற்கு காரணம் யார்? சபையா, சபையா அங்கே ஊக்கத்தோடு செபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, என் சகோதரனை நாளைக்கு வெளியே கொண்டு வந்து கொலை செய்ய போகிறார்களே, அவனுடைய பிரேதத்தை நாங்கள் பார்க்க வேண்டுமா? ஆண்டவரே, அவனை உயிரோடு பார்க்க வேண்டும், அவனை உயிரோடு கொண்டு வரும் என்று சொல்லி மக்கள் ஊக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஊக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, அவன் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலை கடந்து நகரத்துக்குள் போகிற இரும்பு கதவண்டையிலே வந்த பொழுது அது தானாக அவளுக்கு திறவுண்டது. அதன் வழியாக அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதியின் நடுவாக கடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டார். கைகளை உயர்த்த சொல்வதே லூயா, சத்தத்தை உயர்த்த சொல்வதே லூயா. நாடு தூதனுடைய பணிவிடை நின்று விட்டது. ஏன்? பேதுரு வெளியே வந்து விட்டார். முதல் காவலை கடந்து இரண்டாம் காவலை கடந்து இரும்பு கதவண்டை திறக்கப்பட்டு வீதிக்குள்ளே ரோட்டுக்குள்ளே வந்து விட்டார்கள். ரோட்டுக்குள்ளே வந்தவுடனே தூதன் அவரை விட்டு போய்விட்டார். பேதுருவுக்கு தெளிவு வருகிறது. வந்தவுடனே ஏரோதின் கைக்கு யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கு என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாகவே அறிந்திருக்கிறேன். மெய்யாகவே என்னத்தேன்னு உங்களுக்கு தெரியலையே. நீங்க எப்படிதான் ஜெபிக்க போறீங்களோ, எப்படிதான் ஆண்டவரோடு உறவாட போறீங்களோ தெரியல. ஒரு உற்சாகம் உங்களுக்கு வர மாட்டேங்குது. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சத்தம் சொல்லுங்க அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கல கைகளை உயர்த்தி அழ சொல்லுங்க. சத்த சோர்ந்து இருக்கிறவங்க எல்லாம் கைகளை அசைத்து அழ சொல்லுங்க. கொஞ்சம் சோர்ந்து இருக்கிறவங்க உற்சாகமா இருங்க.
அல்லேலூயா. அருமையான ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை தரும். நான் அடிக்கடி சொல்ல, மூளையினால் செய்ய முடியாத அரிய பெரிய காரியத்தை நம்முடைய முழங்கால் என்ன செய்யும்? சாதிக்கும். கைகளை உயர்த்தி அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு வாலிப பிள்ளை கைகளும் காலுங்களும் கட்டப்பட்டு களியக்கவளை, அருமையான கர்த்தருடைய களியக்கவளை செக் போஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதோடைய பக்கத்தில் ஒரு சேனல் ஓடுது. அதை கிட்ட போன ஜான் ரோஸருடைய மக வாலிப பிள்ளை. நான் போய் பார்த்தேன், அந்த உருவமே மாறி, வாலிபத்துக்குரிய உருவமே மாறி கைகளும் கால்களும் விலங்கடிச்சு வீட்டுக்குள்ள போட்டிருக்குது. இருதயம் உடைஞ்சிட்டு சுக்கு நூறாய் மாறிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா, என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நான் வீட்டுக்கு போனேன். நான் வீட்டுக்கு போய் இது அந்த காலத்தில் நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஆண்டோட ஜெபம் பண்ண இந்த ஆண்டு சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகள் ஒரு 17 நாளோ 20 நாளோன்னு தெரியல, அந்த பிள்ளைக்காக நான் இந்த ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, உடைய கட்டுகளை உடைச்சிருங்கப்பா, எல்லா வாலிப பிள்ளைகளை போல ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் 2 பேர், நான் பாச ஜெகனமாக இருந்து நாங்கள் ஜெபம் பண்ணணும். ஆனா அந்த உபவாசம் முடிகிற நாள்ல ஆண்டு சொல்லாரு, நீ போ. ஆனா உபவாசம் எடுக்க சொன்னதை கர்த்தர் உணர்த்தினா, உபவாசத்தில் இருக்கிறோம் உணர்த்தினா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உபவாசம் முடிகிற அந்த நாட்கள் சொல்லி நீ போ என்று சொல்லுகிறா. போ என்று சொல்லும் பொழுது நாங்கள் 2 பேரும் வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏறுறோம். வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏறக்கூடிய சமயத்தில் அந்த கைகளும் கால்களும் கட்டப்பட்ட அந்த பிள்ளை அலற ஆரம்பிச்சிருக்கான். நாங்க இங்க பஸ் ஏறுறோம், அது அங்க அலற ஆரம்பிக்கிறான். அது சொல்லுதான், ஐயோ பஸ் ஏறுறாங்க, ஐயோ பஸ் ஏறுறாங்க. யாருன்னு தெரியாது. இந்த பஸ் பார்த்திபுரம் வந்தாச்சு, தக்கலை வந்தாச்சு, தொடுவெட்டி வந்தாச்சு, குளித்துறை வந்தாச்சு, படந்தால் மூடு வந்தாச்சு. ஐயோ இறங்குறாங்களே என்று சொல்லி அது அலறுது. இந்த அலறு சத்தத்தை கேட்டு ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் குமிஞ்சிட்டாங்க. ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் குமிஞ்சு நிற்கிறாங்க. என்னப்பா, இதுவரை இல்லாத ஒரு அலறு சத்தம், இவன் அலறாளே சொல்லிக்கிட்டு ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் கூடி நிற்கும் பொழுது நாங்க போயிட்டே இருக்கிறோம். ஐயோ பஸ் விட்டு இறங்கியாச்சு, இன்னும் நடந்து வராங்க, இன்னும் கிட்ட நெருங்கியாச்சு, இன்னும் வந்துட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு நாங்க வீட்டுக்குள்ள போகல. கர்த்தர் இந்த பிள்ளைக்கு விடுதலை கொடுத்து விட்டா, அற்புதமான விடுதலை கர்த்தர் கொடுத்து விட்டா. இப்பொழுது அந்த வீட்டோட சபை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேளை பிசாசு கட்டி வைக்கலாம். உன்னுடைய ஊக்கமான ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவன் சிறையிலே கட்டப்பட்டிருக்கலாம், கொலை செய்யப்படுவதற்கு கட்டப்பட்டிருக்கலாம். ஆனா நீங்கள் எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கின்றீர்களோ ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அருமையானவர்களே, பாரசாலையில அரசு மருத்துவமனை ஒன்று இருக்கிறது, கேரள அரசு மருத்துவமனை. அதற்கு முன்பதாக டாக்டர் பிரேமா என்று சொல்லி டாக்டர், அவங்க MS சர்ஜன். அந்த அரசு மருத்துவமனையில் ஆண்டோட அவங்க ஒரு ஹெட் நர்ஸாக இருந்தாங்க. இன்னைக்கு அவருடைய மகள் விழிஞ்சம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இன்னைக்கு நல்ல ஒரு பதவியில் இருந்துட்டு இருக்கிறார். அந்த மகள் தேர்ட் இயர் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது மனநிலை சற்று மாறிவிட்டது. மனநிலை மாறின உடனே, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் பாஸ்டர் அம்மாவும் அவன் வீட்டுக்கு ஜெபிக்க போனோம். அவருடைய நிலையை பார்த்த பொழுது தேர்ட் இயர், மனநிலை மாறிவிட்டது. நிலைமையை பார்த்தால் வித்தியாசமாக இருந்தது. ஆண்டவருடைய சமூகத்தில் இதே போல ஒரு 7 நாள் வீட்டுக்கு திரும்பி போனோம். 7 நாள் முடிந்து திரும்பி வரும் பொழுது ஆண்டவருடைய ஜெபித்தோம். அவருடைய தகப்பனார் டாக்டர், தாயார் டாக்டர், சகோதரன் டாக்டர், இவருடைய மகள் டாக்டர்.
தேடிய படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஜெபித்தோம், ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, நீங்க அற்புதத்தை செய்யுங்கப்பான்னு சொல்லி ஊக்கத்தோடு ஜெபித்து விட்டு இந்த வீட்டுக்கு போய் ஒரு 10 நிமிஷம் தான் ஜெபித்திருப்போம். கர்த்தர் அந்த மனநிலையை மாற்றி ஒரு தெளிவை கர்த்தர் கொடுத்து, ஆண்டு பிள்ளைகளே அவருடைய படிப்பை கர்த்தர் முடித்து திருமணத்தை முடித்து இன்னைக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறது. கர்த்தர் சந்தோஷத்தோடு இந்த குடும்பத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். காரணம், நீயும் நானும் ஊக்கத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்துதான் ஆக வேண்டும். அவர் பதில் கொடுப்பா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பதில் சபையார் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது? பேதுரு தெரிந்து வந்தது பொழுது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். நான் இப்பொழுது மெய்யாகவே விடுதலை பெற்றிருக்கிறேன் என்று அவன் அறிந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தான். கைகளை உயர்த்த சொல்வது ஹல்லேலூயா, சத்தத்தை உயர்த்த சொல்வது ஹல்லேலூயா. பேதுரு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் என்ன செய்தான்? அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்டு யோவானுடைய தாயாகிய மரியாளின் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்த பொழுது அங்கே அநேக கூடி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். கூடி ஜெபம் கொண்டு பேதுரு வாசல் அருகே வாசல் கதவை தட்டின போது ரேதை என்னும் பேர் கொண்டு ஒரு பெண் ஒத்து கேட்க வந்தாள். அவள் பேதுருடைய சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளோடி பேதுரு வாசல் முன்னே நிற்கிறான் என்று அறிவிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே வீட்டில் ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் வீட்டை தட்டுகிறார். அந்த ஒரு அந்த பெண் அந்த சத்த பேதுரு தான் தட்டுகிறார் என்று அறிந்து சந்தோஷத்தோடு கதவை திறக்காம உள்ளே போகிறாள். பேதுரு வந்திருக்கிறார். பேதுரு அறிந்து அவர்கள் நீ பிதட்டுகிறாய், ஜெபிக்கிற சொல்லி பிதட்டுகிறாய் என்றா அவளோ அவர்தான் என்று உறுதியாக சாதித்தார். அப்பொழுது அவர்கள் அவனுடைய தூதனாக இருக்கலாம் என்று எண்ணினார்கள். பேதுரு பின்னும் தட்டிக்கொண்டே இருந்தார். அவர் திறந்த பொழுது பேதுருவை கண்டு என்ன செய்தார்கள் சொல்லுங்க பார்ப்போம்? பிரமித்தார்கள். கைகளை உயர்த்த சொல்வது ஹல்லேலூயா, சத்தத்தை உயர்த்த சொல்வது ஹல்லேலூயா. சிறையிலே இருக்கிற பேதுரு எப்படி வெளிவந்தார்? கொலை செய்யப்பட வேண்டிய பேதுரு எப்படி வெளிவந்தான் என்று சொல்லி பிரமித்தார்கள். தேவனுடைய ஜனமே, இந்த வருஷம் நீ பிரமிக்கத்தக்க அதிசயத்தை கர்த்தர் உனக்கு செய்வார். உன் குடும்பத்துக்கு செய்வார், உன் வாழ்க்கைக்கு கர்த்தர் செய்வார், வாழ்க்கைக்கு செய்வா. நீயும் அதிகமாக ஜெபிப்பாய் என்றா, நீ அதிகமாய் கர்த்தரை துதிப்பாய் என்று சொன்னா, நீ பிரமிக்கத்தக்க அதிசயத்தை, ஆண்டு நினைப்பதற்கு எண்ணுவதற்கு மேலான அதிசயத்தை உன் ஜனத்தின் மத்தியிலே காணப்போகிறாய். சத்தத்தை உயர்த்த சொல்வது ஹல்லேலூயா, சத்தத்தை உயர்த்த சொல்வது ஹல்லேலூயா, சத்தமா சொல்வது ஹல்லேலூயா. ஜனங்கள் பிரமித்தார்கள். இந்த சபையானுடைய ஊக்கமான ஜெபம் சிறையில் உள்ளவனை வெளியே கொண்டு வந்ததே. நாமும் ஜெபித்தா கர்த்தர் அற்புதத்தை செய்ய மாட்டாரா? செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க அப்பல் ஹல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி சொல்லுவார் ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். பேசாமல் இருக்கும்படிக்கு கையை அமர்த்தி கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து, இந்த செய்தியை யாக்கோபும் சகோதரனுக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்துக்கு என்ன செய்தார்கள்? புறப்பட்டு போனார்கள். எல்லாரும் கைகளை உயர்த்த சொல்வது ஹல்லேலூயா, சத்தத்தை உயர்த்த சொல்வது ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது பூமி அதிர்ச்சியை உண்டு பண்ணுகிறார். துதிக்கும் பொழுது பூமி அதிர்ச்சியை உண்டு பண்ணி ஆண்டவருடைய பிள்ளைகளே அஸ்திபாரத்தை குலுங்க வைக்கிறார், கதவுகளை திறக்க வைக்கிறார்,
கட்டுகளை உடைக்கிறார் துதிக்கும் பொழுது. ஆனால் ஜெபிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி முன்னே சென்று கதவுகளை எல்லாம் திறக்க வைக்கிறார். முதல் காவலும் இரண்டாம் காவலும் மூன்றாம் காவலும் வரும் பொழுது கதவுகள் எல்லாம் தானாய் திறக்கிறது. அடைபட்ட கதவு உனக்கு திறக்கும். ஒரு குடும்பத்தில் எந்தெந்த கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கதவு திறக்கப்பட போகிறது. இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். ஒருவன் அதை பூட்ட முடியாது, அதை பூட்ட முடியாது, அதை பூட்ட முடியாது. கர்த்தர் உன்னுடைய குடும்பத்துக்கு அற்புதத்தை செய்கிறார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம். ஜெயமோ ஜெயமோ கர்த்தரால் வருகிறது. உன் குடும்பத்தில் ஜெயம் வருகிறது. நீ இதுவரை எதிர்பாராத ஒரு மகிமையின் ஜெயம் உன் குடும்பத்திலே கடந்து வருகிறது. நீ அற்புதத்தை காணப்போகிறாய். நீ அதிசயத்தை காணப்போகிறாய். நீ பலவீனன் அல்ல, நீ பலவா. நீ கடன்காரன் அல்ல, நீ கடன் கொடுக்கிறவ. அவனுடைய பிள்ளை பிசாசுக்கு பயப்படுகிறவன் அல்ல, நீ பிசாசை துரத்துகிறவ. மறுபடி கத்த சொல்லுகிறா, நீ பலவீனன் அல்ல, நீ பலவா. நீ கடன்காரன் அல்ல, நீ கடன் கொடுக்கிறவனாய் கத்த மாற்ற போகிறா. நீ பிசாசுக்கு பயப்படக்கூடியது அல்ல, நீ பிசாசை துரத்த போகிறாய். நீ அநேக ஜனத்தை விடுதலையாக்க போகிறாய். நீ அநேக ஜனத்தை உன்னை அற்புதமாய் கத்த மாற்ற போகிறாய். நம்ம எல்லாரும் எப்படி எழும்பி நிற்கலாம், எல்லாரும் எப்படி எழும்பி நிற்கலாம், எல்லாரும் எப்படி எழும்பி நின்று தேவனுடைய பிள்ளைகளே, ஓ இந்த வருஷத்திலே கிறிஸ்துவுக்குள் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் உங்களை கொண்டு, உங்களுடைய குடும்பத்தை கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையின் பகுதியை கொண்டு ஆண்டு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோடு ஹல்லேலூயா இந்த பாட்டு பசங்க ஒரு பாட்டு பாட போறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னொரு சொல்லுங்க ஹல்லேலூயா. ஜீசஸ் ஏ மேஜர் கொடுத்தது 4 போட்டு 120 போடு. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டி பாடுவோமா? Jesus 120 போட்டு 4 போட்டு Jesus ஹல்லேலூயா. கை சந்தோஷமா ஒரு சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாரும் கை தட்டி ஒரு சொல்லுங்க ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து. ஹல்லேலூயா. கசந்து மாறா மதுரமாகும், வசந்தமாயும் வாழ்க்கை மாறும். கசந்து மாறா மதுரமாகும், வசந்தமாயும் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால் கெம்பிரமாயிடுவாம். கண்ணீரோடு நீ விதைத்தால் கெம்பிரமாயிடுவான். இஸ்ரவேலை காத்தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவான். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவான். பாதையிலே காக்கும் படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார். பாதையிலே காக்கும் படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை.
சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள். அந்த 2 கொரிந்தியர் 2:14 போடு. 2 கொரிந்தியர் 2:14 போடு. எல்லாரும் கை ஊற்றி சொல்ல, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு, என் குடும்பத்தை கொண்டு, என் வாழ்க்கையின் பகுதியை கொண்டு, ஓ அவரை அறிகிற, இயேசுவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரம். 1 நிமிஷம் கை தட்டி அப்படி சோத்திரம் சொல்லுங்க பாப்போம். சோத்திர சத்தத்தை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, எல்லாரும் கைகளை தட்டி சத்தத்தை உயர்த்தி ஆவியில் நிரம்பி சோத்திரம் பண்ணுவோம். ஊரா பாபா பாதா ராபா ஷபா பாபா தா ராபா கபாலா பாதா ராபா. யா சபையாருடைய ஊக்கமான ஜெபத்தை போல நான் உறங்கி ஜெபிக்காம நான் ஊக்கமாக ஜெபிக்கணும். ஊக்கமான ஜெபத்தை கத்த எனக்கு தரணும். ஊக்கமான ஜெபத்தை கத்த எனக்கு தருகிறதற்கு ஜெபியுங்கள் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் 2 கரத்தையும் உயர்த்தி காட்டும் பொழுது ஆல்பர்ட் சார் வந்து நமக்காக ஜெபிப்பார்கள். எல்லாரும் அப்படி ஜெபித்து நமக்கு ஆசீர்வாதத்தை கூறுவார்கள். அல்லேலூயா, ஆமென்.